ஹலோ தோலா. வணக்கம் தோலர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் போட்ட மோகன்ஜி வீடியோ, அந்த சங்கி வீடியோக்கு எவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மக்கள் எல்லாம் நம்மள இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கரெக்டா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இதே ஆதரவை நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கும் கொடுங்க. என்ன பேசுவோம்? பரபரப்பான ஒரு நியூஸ், அது யாருக்கும் தெரியாத ஒரு நியூஸ். ஆமாங்க தோழர். இப்ப என்னன்னா ஒரு போராட்டம் இந்திய அளவுல போயிட்டு இருக்கு தோழர். போராட்டமா? செய்தி நான் பார்க்கல. அப்படியா? ஆமா. யாருக்கு எதிரானா பிஜேபிக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. பிஜேபிக்கு எதிராக போராட்டமா? யார் தோழர்? பரவாயில்லையா? சூப்பர். அதான் அடுத்த ஷாக்கே இதுதான். யார் அந்த போராட்டம் பண்றாங்கன்னா பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள். பிஜேபினாவே பார்ப்பனர்கள் பாதுகாக்கிற கட்சி. அப்ப பிஜேபி எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாங்கன்னா என்ன ஒரு பாதிப்பு? அதுதான் அந்த லாஜிக் நீங்க சொல்லி பாத்தீங்களா? என்ன நீங்க பாதுகாக்கிறது தானே அவங்க ஓட்டே போடுறாங்க. நீ ஏன் இப்ப பாதுகாக்கல அப்படின்னா இப்ப போராட்டத்தை இறங்குறாங்க. இப்ப என்னன்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல வந்து SC ST பீப்புளுக்கு அகைன்ஸ்டா நிறைய வன்முறைகள்லாம் நடக்குது. அங்க நிறைய பேர் மாணவர்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வன்முறைக்கு ஆளாகிறாங்க. இந்த கேஸ்லாம் நிறைய வரவோ இப்ப யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2026ல ஒரு புது சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டம்ல இந்த மாதிரி வன்முறைகள் எல்லாம் நடந்தா அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அவங்களோட மெயின் இஷ்யூ என்னன்னா, ஆல்ரெடி இந்த 2012 சட்டம் படி SC ST யோட கம்யூனிட்டி தான் அது உள்ள இருந்துச்சு. இப்ப இதுல OBC ஆட் பண்ணிட்டாங்க. எப்படி OBC ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வந்து இதனால அவங்க என்ன அப்படி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னா இப்ப OBC கேட்டகரியில நம்ம இஸ்லாமியர்களும் உள்ள வராங்க. அந்த ஒரு கோபம். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதா இஸ்லாமியர்களை, இது இந்து ராஷ்டிரமாச்சேன்னு பொங்கி எழுறாங்க. வருத்தமா இருந்துச்சு. வருத்தமான ஒரு நியூஸ். ஏற்க முடியல. ஏன்னா உண்மையை பார்த்தோன்னா நிறைய காலேஜ்ல சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லா இடத்துலயும் பார்த்தோன்னா பார்ப்பனர்கள் தான் தொடர் பாதிக்கப்படுறாங்க. மற்ற சமுதாய பீப்புள்ஸும் பார்த்தா நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பெருமை பேசினேன். தன்னுடைய சாதி வெறியை வந்து யார் மேலே காட்டுறாங்கன்னா பார்ப்பன சமுதாயத்துக்கு மேலே தான் தொடர். ஆனால் அவங்களுக்கு சட்டம் கொண்டாடுறாங்க தொடர். மோடி அவர்கிட்ட சொல்லி இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு பாதுகாக்கிற சட்டம். இப்போ பார்த்தோன்னா இந்த EWS அப்படின்னு இருக்குல்ல, அது பார்த்தோன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸும் பார்த்தோன்னா பணக்கார பீப்புள்ஸும் பார்த்தோன்னா முன்னுக்கு வரணும் அப்படிங்காக மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு இது இல்லை. அந்த மாதிரி பார்த்தோன்னா இவங்களுக்கும் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தா, ஏன்னா மற்ற பீப்புளும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால இவங்களுக்கும் ஒரு தனி சட்டம் கொண்டு வந்தா இவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அதான தோழர் சோஷியல் ஜஸ்டிஸ். அவங்க போராட்டம் பண்ணதை பார்த்தா நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரிதான் இப்ப அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த EWS கூட அவங்களுக்கு வேணாமா? அப்படியே வேணாம். அது என்ன நீங்க OBC கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு இது கூட வேணாம், அவங்க எடுக்க போல OBC எடுங்க அப்படின்ற மாதிரி கத்தி. அதாவது எனக்கு வேணாலும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கூட வேண்டாம், ஆனா அவனுக்கு போக கூடாது, ஆனா அவனுக்கு சலுகை போக கூடாது அப்படின்னு. அதாவது பொதுவா அந்த ஆண்ட பரம்பெல்லாம் சொல்லிட்டு போன தெரியுமா, நம்மளாம் வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படல, நம்மளாம் வந்து சுதந்திரமா வாழ்றோம், நம்மளாம் ஆண்ட பெருமை, நம்மளாம் மேல் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தருவாயில அவனை படிக்க வரும்போது தான் பார்த்தோன்னா பெரும் துயரம் அப்படியே பார்க்குறோம். ஐயோ நாங்களாம் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு வந்து சோதனையா அப்படி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா IITல ஆரம்பிச்சு IT கம்பெனி வரைக்கும் பார்த்தோன்னா பார்ப்பனர்களோட ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம IIT காலேஜ் எடுத்து பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா காஸ்ட் வைஸாகவும் மத ரீதியாகவும் பார்த்தோன்னா வந்தோன்னா துன்புறுத்தி அவங்க வந்து தூக்கு மாட்டி சாகிற அளவுக்கு வரும். தூக்கு மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் விட்டு ஓடி போகணும்னு நிறைய பேர் இருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்களே OBC வந்து நீங்க முஸ்லிம்ஸ் கொண்டு வந்துட்டீங்க, அவங்களெல்லாம் பாதிப்பே இல்லைன்ற பார்த்தோன்னா சென்னை IITல பார்த்தோன்னா கேரளா சார்ந்த ஒரு முஸ்லீம் பெண் தான் மத ரீதியாக அந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 3% பீப்புளால் தான் மற்ற பீப்புள்ஸ்லும் வந்து பாதிக்கப்படுறாங்க. காரணம் வந்து நாங்க வந்து உயர்ந்த ஜாதிகள், நாங்க வந்து கடவுளோட ஹெட்டில் பிறந்தோம், தலையில பிறந்த ஒரு பெருமை பேத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிற மாணவர்கிட்ட வந்து சாதி பெருமை பேசி அவங்களை துன்புறுத்து விதமா செயல்படுத்தால்தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க. பாதுகாப்பு கேட்கறவங்களுக்கு அப்படிலாம் இருக்கா? இப்ப படிக்கிற பசங்க எல்லாம் இருக்கும், நம்ம கிட்ட டேட்டாவே இருக்கு. பாத்தனா கடைசியா ஒரு 2019ல இருந்து 24 வரை அந்த ஒரு 5 வருஷம் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 1160 கேஸ் இருக்கு. கேஸ் டிஸ்கிரிப்ஷன் மட்டுமே லாஸ்ட் இயர்ல மட்டும் 378 கேஸ் வந்து. அதான் இதுல மெயினா பார்த்தோம்னா SC ST பீப்புள் மட்டுமே கிடையாது, OBC கேட்டகரி வர பசங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து SC ST தான் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும், பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. OBCன்னு பார்த்தோன்னா பார்ப்பனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கீழ் சாதி தான், நீ வந்து அவனுக்கு மேல் சாதிலாம் கிடையாது, உன்னெல்லாம் வந்து ஒரு பொருளை கூட பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இதெல்லாம் உண்மையான சம்பவம் தோழர். இவரு பார்த்தோன்னா சரவணன்
இவரும் வந்து டெல்லியில மர்ம மரணம் படிக்க போன ஒரு பையன் உயர்கல்வி நிறுவனங்கள்ல. இவர் வந்து ராமேஸ்வரத்தை சேர்ந்த கிருஷ்ண பிரசாத். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் படிக்க போறான்னு போன மாணவர்கள் 1 வருஷத்திலேயே 2 வருஷத்திலேயே மர்ம மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸா நிறைய கிடைக்குது. ஆமா ஆமா, அதான் இதுக்கான மெயின் ரீசன் நம்ம நிறைய பார்க்குற செய்தியிலே பார்க்குறோம். பார்த்தோன்னா ஐஐடி நம்ம வேற எங்கேயும் பார்த்துருக்கோம், இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க வேணாம். சென்னை வந்து ஐஐடி பாருங்க, ஐஐடி பார்த்தோன்னா பார்ப்பன கண்ட்ரோல் தான் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அங்கே ஓபிசி எஸ்சி எஸ்டி நிறைய கேட்டகரிக்கான வந்து ஃபேக்கல்ட்டி உள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தோன்னா அதிக எண்ணிக்கையில் யார் உள்ள இருக்காங்கன்னா பார்ப்பனர்கள் தான். இதுவே பார்த்தோன்னா ஒரு வந்து சீட்டுக்கு தான். ஆனால் அதையும் தாண்டி இவங்க என்ன மாதிரி விஷயம்லாம் பண்றாங்கன்னு பார்த்தோன்னா நிறைய செய்தி பார்த்துருக்கோம். பார்த்தோன்னா வெஜ்ஜு அண்ட் நான்வெஜ் பாத்ரூம் இருக்குல்ல, அந்த யூஸ் பண்ணுறது வந்து ரெஸ்ட் ரூம் கூட பார்த்தோன்னா இங்கே வெஜ்ஜு மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அங்கே கூட பார்த்தோன்னா வெஜ்ஜு பீப்புள்ஸ் மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மற்ற பீப்புள்ஸ் அதை வந்து நான்வெஜ் சாப்பிட்றன்னு பார்த்தோன்னா ஒரு தனிமைப்படுத்துறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா நான்வெஜ் சாப்பிட்ற பீப்புளோ இல்லை மற்ற சாதிகாரனை பார்த்தோன்னா பனிஷ்மெண்ட் தரது. பனிஷ்மெண்ட்னா ஒரு இது எதனா சரியாக பண்ணிட்டு வந்தால் கூட இது தப்பு போ அப்படின்னு ஒரு மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறது. அவனை வந்து மேலும் மேலும் மன உடைச்சல் ஏற்படுத்துகிற மாரி எதனா ஒரு குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, மென்டல் ரீதியாக ஒரு மாதிரி கோபம் வந்துட்டே இருக்கும். ஐயோ நம்மளால இங்கே செயல்படவே முடியல, நம்மளால ஒன்றும் படவே முடியல, என்னதான் பண்ணலாம், அப்போ இதுக்கெல்லாம் என்னடா காரணம் போது கேஸ்ட் வந்து நிற்குது. கேஸ்ட்னா இந்த நாய்ங்கெல்லாம் வந்து ஊரில் வந்து குலத்தொழில் செய்யாமல் இங்கே வந்து காலேஜ் என்று படிக்கின்ற பேரில் நம்மள சாகடிக்குதுங்க. படிக்கின்ற வந்து ஒரு தகுதி வந்து நமக்கு மட்டும்தான், பார்ப்பவர்கள் மட்டும்தான். அதன் காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்தோன்னா ஒரு தனிமைப்படுத்துறது மூலமா இல்லை வந்து சாதி ரீதியாக வந்து பேட் வேர்டில் பேசுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தொடர்ந்து நிறைய காலேஜில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கொண்டு போய் சார் இந்த மாதிரி பண்ணுறாரு, என்ன வந்து சாதி சொல்லி பேசுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போய் மேனேஜ்மெண்ட் கொடுத்தா கூட மேனேஜ்மெண்ட்ல பார்த்தோன்னா யாரும் இருக்கா, பெல்ட் பண்ணுறாங்க. அவன் பார்த்து தம்பி இதெல்லாம் சாதாரண விஷயமா, நாங்களாம் திட்டுவோம் தான் பேசுவோம் தான், கடந்து போ, முடியலையா காலேஜ் விட்டே போயிடு, எதுக்கு படிக்க வர, நீலாம் படிச்சு என்ன கிளிக்க போறா அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவாங்க. ஆனால் அதை மனதில் கொண்டு அதை வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாரும் பீப்புளும் வெளியே வரணும், எல்லாரும் சமமாக வாழணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரும்போது இந்த 3% பீப்புளுக்கு பார்த்தோன்னா அது ஏற்றுக்க முடியல. என்ன அது எங்களுக்கு எதிராவா அப்படிங்கிற ஒரு கோவம் வருது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாங்க தோழரே, நீங்க சொல்ற மாதிரி கல்வி நிறுவனங்கள் மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா துறையிலுமே வந்து பார்ப்பனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து யூடியூப் டேஸ்ல வந்து அவர் பேசியிருந்தாரு. SBI பேங்க் ரெக்வயர்மெண்ட் இருக்குல்ல, எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, அதுக்கு வந்து பாஸ் மார்க் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. லிமிட் பார்த்தா நம்மளுக்கே தூக்கி வாரி போடுது, இப்படி இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி. பாருங்களேன், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வெளியே வரணும், உனக்கு வேலை கிடைக்கணும்னா ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தாங்கன்னா எஸ்சிக்கு 61 மார்க் எடுக்கணும், எஸ்டிக்கு 53 மார்க், அப்புறம் ஓபிசிக்கு 61 மார்க், இந்த விஐன்றது இந்த விழிப்பார்வை சரியில்லாம இருக்கவங்க அவங்களுக்கு 65.7, இங்க 28.5 இருக்குல்ல, இவங்க யாருன்னு பார்த்தனா பார்ப்பன சமுதாயம். இவங்க வந்து 28 மார்க் எடுத்தா போதுமா இவங்களுக்கு வேலை கிடைக்கும். 28 மார்க் பாவம் தொடர். ஏன்னா கோவில்ல வந்து அவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க, சாமிக்கு வந்து பூஜை பண்றது வந்து நெய்யை ஊற்றி சாப்பாடு போட்டு சாப்பிட்றது கஷ்டப்பட்டு வாழ்றாங்க தொடர். அவங்களுக்கெல்லாம் தரணும் சலுகை. இதெல்லாம் பார்த்து இந்த ஆண்டப்பரங்களுக்கு கோபம் வராது. SC ST பீப்புள் சலுகை இருக்குன்னு கத்தனுடைய. ஏன்னா இங்கே பாருங்கன்னா இங்கே எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது. இதை வந்து கேள்றான்னா எவனும் கேட்க மாட்டாங்க தொடர். இன்னொரு விஷயம், ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஒரு காலத்தில் பார்த்தோன்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் மருத்துவம் படிக்கணும் ஒரு விஷயம் ஒன்று இருந்தது. ஆமாம், மற்றவங்களாம் நம்ம மருத்துவம் வந்து ஏறாது, அது பெரிய படிப்புன்னு சொல்லி ஒரு சட்டமே இருந்தது. அதெல்லாம் உடைச்சு வந்த காலம், அதெல்லாம் மாறி. ஆனால் இந்த மாரி வந்தோம். இப்போ நம்ம என்னதான் ஆண்டப்பிரமின் பெருமை பேசினா கூட அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கீழ் சாதி தான், சூத்திர பையன் தான். நம்ம அனத்துலையில பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போராடி உச்சநீதிமன்றம் கிட்ட இருந்து ஒரு ஆக்ட் நம்ம வாங்குறோம், அதை கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த சட்டத்துக்கு தடை விதிச்சிச்சு தொழில். அப்படியா? அதுதான் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இல்ல இன்னும் கூட இது கமிட்டி நம்ம அமைக்கணும், அவங்க வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா எந்த வகையில இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த சட்டத்தை வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஆமாம், அதை நானும் அது பார்த்த செய்தியை பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, இதனால வந்து நிறைய சாதி சங்கங்கள் வந்து காலேஜ்லேயே வந்து உருவாகும், இன்னும் பிரச்சனை வந்து பெருசாக தான் ஆகும், அதனால இதை வந்து தூக்குங்க எடுங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்கள் வந்து பதறாங்க. அதாவது இப்போ தீப்ட் இருக்குல்ல, தீப்ட் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய வந்து நடக்குது. ஸோ தீப்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரோம். அந்த சட்டம் கொண்டு வந்தால் யாருக்கு இப்போ பயம் வரும்? திருடனுக்கு தான் வரும். உங்களுக்கு ஏன் பயம் வருது? அப்போ யார் தப்பு பண்ணுறா? நீ பண்ணுறனா இப்போ உனக்கு தெரியுதுன்னு. அப்போ நம்ம பண்ணுற தப்பு எவனா கேள்வி கேட்டுக்கூடாது, நம்ம வந்து பனிஷ்மெண்ட் ஆகிடக்கூடாது, நம்மளை போலீஸ் வந்து கைது பண்ணக்கூடாது. அப்போ இந்த மாதிரி சட்டம்லாம் ஏன்டா கொண்டு வரீங்கடே, இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பண்ணுறதுடா, இதெல்லாம் கொண்டு வராதீங்கடா அப்படின்னு மாரி பண்ணுறோம். ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பேசலாம். எப்படின்னா இப்போ SC SC ஆக்ட் இருக்குல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டம் பார்த்தா நம்ம மோகன் கூட அதை பற்றி ஒரு படமாக கூட பண்ணாங்க. அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து
பண்ணுது. அதாவது பார்த்தோன்னா SCX ஆக்ட் மூலமாக பார்த்தோம்னா நிறைய தலித்துங்க பார்த்தோன்னா எங்கள் மேலே வந்து வீண் பழி போட்டு வீணான பொய் கேஸ் போட்டு எங்களை வந்து அவதூறு பண்ணுறாங்க, இதே வந்து சாதியை வந்து இழிவுபடுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி, அதனால அந்த கேஸை தூக்கிடுங்க, அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது யார் பேசுகிறான்னு பார்த்தோன்னா சாதித்த தலைவர்கள், சாதி சங்கம் வச்சுக்கிறாங்க, அவன் தான் பேசுகிறான். அவன் இப்படி பேசிட்டு என்ன பண்ணுறான், தப்புன்னு இப்படியும் பேசுவான் மேடையில் போயிட்டு. ஆணவ கொலை பண்ணுறது கரெக்டு தாங்க, ஒரு அப்பம் வெட்டு வந்தாங்க, உன் சாதியை நீ கல்யாணம் பண்ண வந்தானே, நீ ஏன்டா அங்கே வர, நாங்களாம் மேல் சாதியிலடா, ஆண்ட பரம்பரை தான்டா, நாங்களாம் கீழ் சாதி, நீ ஏன்டா வர அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்போ பாருங்க பேசுவது என்ன சொல்கிறான், நாங்களாம் மேல் சாதி தான், ஆண்ட பரம்பரை தான்டா, அப்போ வந்து இப்படின்னு பேசுகிறான். அப்போ அவன் ஒரு சாதியை வெறி சாதி வன்மம் கொண்டு வரத்தவன் இப்படின்னு பேசுகிறான். இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த சட்டம் வேண்டாம், இது வந்து ரொம்ப தப்பு, நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஏன்டா இன்னமும் சாதி வெறிப்பிச்சுட்டு மாறாமல் நீங்கள் வாழ்கிறீங்க, சோசியல் மீடியாவில் வந்து பேசுகிறீங்க, ஏன் மீடியாவில் போயிட்டு இன்டர்வியூ பேட்டி மூலமாக அது போல்டாக பேசுகிறீங்க, நாங்களாம் சாதி வெறி தானா அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ உங்களை மாரி வாழ்கிற சமுதாயத்தில் அந்த சட்டம் கண்டிப்பாக தேவை தான். அது இன்னும் மாறல. நீங்கள் வந்து என்னைக்கு நீங்கள் மனுஷனாக மாறுறீங்களோ அன்றைக்கி தான் சட்டம் அது ஆட்டோமேட்டிக் காணாமல் போயிடும். ஸோ அந்த மாரி தான் இங்கே வந்து ஓபிசி அந்த பீப்புளை கொண்டு வராங்கன்னா அந்த பீப்புள்ஸ் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாது. இல்லை நாங்களும் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்களாம் மாறிட்டீங்க, நாங்களாம் யாரும் இப்போ சாதி பார்க்குறதுங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா. ஐடி கம்பெனிகளோட ஐடி கம்பெனி நீங்கள் எடுத்து பாருங்களா, மேனேஜர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்து யாராக இருப்பான்னு பார்த்தா பார்த்து தான் இருப்பான். மற்ற பீப்புள்ஸுக்கு மேலே போக முடியாது. வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கீழே வந்து பார்ப்பான், வந்து தொட்டு ஷோல்டர் பார்ப்பான், என்ன பூனல் இல்லை போல தம்பி, நீ என்ன ஜாதி தள்ளிப்போ அப்படின்னு ஒன்று, இல்லைன்னா நீ என்ன சாப்பிடுவ, வெஜ்ஜியா நான்வெஜ்ஜா, இல்லைனா மாட்டுக்கறி சாப்பிடுவோ, மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன், இப்படிலாம் சாதி ஆடையெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சி ஒருத்தர் வந்து ஒதுக்குறது இது யார் தொடர்ந்து பண்ணுறான்னா அந்த 3% பீப்புள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் எல்லாரும் பண்ணுறேன்னு சொல்லலை, மெயினாக ஒரு சாதி விருப்பத்தை நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனோட உச்சம் தான், அதோட ஒரு பாக்கியம் தான் பார்த்தோன்னா இங்கே ஆண்ட பரம்பரை பேசக்கூடிய சாதி வந்து இவனுங்க பேசுகிறானு, ஆனால் இவனுங்களே இங்கே பாதிக்கப்படுறானு. ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி யாரை நோக்கி கேட்கணும்னா அந்த 3% பீப்புள் நோக்கி தான் கேட்கணும். இதுக்கெல்லாம் நம்ம ஆண்ட பரம்பரைலாம் வந்து சாதி சங்கம் வச்சு பண்றாங்க, அவங்களாம் வந்து பேசணும்னா பேச மாட்டாங்க. உங்களுக்கு என்ன இப்ப இன்னும் பத்தி தெரியுதுன்னா இமிடியேட் ஆக்ஷன் எடுக்க போறாங்க இந்த ஆக்ட் மூலமா, அதுதான் உங்களுக்கு இன்னும் பத்தி தெரியுது. அதுதான் காரணம், ரீசன். இப்ப இந்த ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, prevent caste based discrimination against scheduled castes and tribes, there should be a committee அமைக்கப்பட வேண்டும். ஒரு 7 நாளுக்குள்ள அதை நீங்க கமிட்டி அமைஞ்சு அந்த கேஸ் எல்லாம் வாங்கிட்டு அது 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து நீங்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அதுதான் வந்து இப்ப உங்களுக்கு இன்னும் பத்தி தெரியுது, எங்க மேல இமிடியேட் ஆக்ஷன் எங்க காலேஜ் மூலமா எடுக்கிறீங்களா அப்படின்னு. சாமிடா நாங்க எங்களுக்கு எதிராக அப்படி பண்றாங்களே, அழிஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இன்னொரு அவங்களுக்கு வெறுப்பு என்னன்னா, இந்த கமிட்டில யாரெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வரைமுறை செய்யப்பட்டிருக்கு. ஒண்ணு பார்த்தனா ஷெட்யூல் கேஸ்ட சேர்ந்த ஒரு நபர் இருக்கணும் அந்த கமிட்டில, இன்னொரு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ல இருந்து ஒருத்தர் இருக்கணும், அப்புறம் ஓபிசில இருந்து ஒருத்தர், ஒரு விமன் இருக்கணும், அப்புறம் ஒரு டிசேபிள்டு ஒரு பீப்புள் இருக்கணும். இதுல எங்க ஆள் எங்க, அதுதான் உங்களுக்கு. ஓகே இதுல ஏன் சாதிக்கிற எங்க, ஏன்னா அது பாதிக்கப்படுற அவன் தான் வரணும். இல்ல பாதிக்கு செய்யணும் தெரியுமா, நாங்க பண்றது நம்ம தப்பு, எங்களே ஒருத்தனை போடு, ஏன்னா நாங்க பண்ற தப்பு வந்து சரியா பண்றோமா சரியில்லாத பண்றோமா அப்படின்ட்டு கேட்கறதுக்கா. என்னடா அது லாஜிக்கு. நீங்க அதுல ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குல்ல, விமன், அந்த கேட்டகரி கண்டிப்பா பார்ப்பனரும் இருப்பாங்க, கண்டிப்பா வந்திருப்பாங்க, உண்மையா சொல்றேன். ஏன்னா அதுல வந்து சாதியை கேட்டு அதுல என்ன சாதி பக்கமும் வந்து விமன் இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா அதை பார்ப்பனர் தான் வந்து இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு பார்ப்பனர் அடையாளம் கொண்டு ஒரு ஆளுங்க வை, ஏன்னா நாங்களும் பாதிக்கப்படுறல. யாரால் நம்ம பாதிக்கப்படுறீங்க, யாரால் கிட்ட நான் எங்களால் தான் நான் பாதிக்கப்படுறேன், அப்படிதான் நீங்களே சொல்லிக்க முடியுது. அப்போ இங்கே வந்து சாதி பெருமை பேசுறது, சாதி வெறியை தூண்டு விதமாக மற்றவங்க வந்து ஏற்றத்தழுவ பார்க்கறதுனால இது யார் அதிகபட்சமாக யாருன்னா இந்த ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து யார், மனு தர்மம், ஆகம விதி, இதெல்லாம் யார் பேசுவா, யார் ஃபாலோ பண்றா, இன்னி வரைக்கும் அது யார் பண்றான்னா அந்த 3% பீப்புள் தான். அப்ப உங்ககிட்ட இருந்தா மத்தவங்களை பாதுகாக்கணும்னா இல்ல நாங்களும் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா இந்த கமிட்டி வரையும் பார்க்கணும், நம்மளுக்கு பரவாயில்ல நல்லாதான் போட்டிருக்காங்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கும். இதுல இன்னொரு குறை நம்ம பார்க்க போனா, இவ்வளவு இந்த கமிட்டி ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு கேஸ் எடுத்து லாஸ்டா உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சுன்னா, கடைசியா இந்த அதிகாரத்தெல்லாம் இந்த யார்கிட்ட பவர் கொடுக்குறாங்கன்னா ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன், அங்கதான் செக். நம்ம என்னதான் ஒரு விஷயத்த நியாயமா திருப்பி கொடுத்தாலுமே அந்த இடத்துல இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி பூநூல் போட்டவர் தான் இருக்க போறாரு. ஆமா, ஆடு மனிதன் இவ்வானா கவலைப்பட்டு சார் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தப்பு பண்ணதா இவன் கடைசி சார் நீங்களே பார்த்து சொல்லுங்க சார், நல்ல தீர்ப்பா சொல்லுங்க சார், பாருங்க சார் பாதிக்கப்படுறாங்க. ஆமா, உங்களுக்கு எதிராக நீங்களே நல்ல தீர்ப்பா சொல்லுங்கன்னு அவங்க யாரால சார் பாதிக்கப்படுறாங்க சார், அது கேட்பா. இல்லை சார் யாரால பாதிக்கப்படுறாங்க இந்த பீப்புள்லாம், உங்களோட சமுதாயத்தான் சார் பாதிக்கப்படுறாங்க. என்னது எங்க சமுதாயத்தில் பாதிக்கப்படுறது, இப்போ நான் தீர்ப்பு சொல்லுமா செல்லாது போடா அப்படின்னு நினச்சிட்டு
ஸோ இது வந்து என்ன ஒரு லாஜிக் பார்த்தீங்கன்னா அதுதான் தோழர். அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3% பீப்புள்ஸ் மட்டும் தான் லாயர் இருந்து ஜட்ஜி வரைக்கும் பார்த்தோன்னா அதிகப்படியாக ஆட்கள் அங்கே தான் இருக்கு. இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா சட்ட ஒழுங்கு இந்த நீதிபதி நீதி சொல்றது ஜட்ஜி சொல்றது இது எல்லாரும் யார் வந்து இருக்கான்னு பார்த்தோன்னா ஸோ அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசி விட்டுருது, சட்டத்தை வந்து மாற்றி விட்டுருது. ஸோ அப்படின் போது இங்கே நீதி எங்கே இருக்கும்? எட்டாக்க நீதி தான், அவ்வளோதான், நீதிலாம் இல்லை அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். நீதிபதி சொல்லும்போது இந்த விஷயம் நான் வந்துச்சு, இந்த ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்களே, பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க ஒரு மாவட்ட நீதிபதி போல வேலை ரிசைன் பண்ணி போயிட்டாரு. வேலை ரிசைன் பண்ணிட்டாரு. சூடு சொரணம் தான் பண்ணான பெட்ரோல் வாங்கி ஊற்றி கொளுத்துன்னு இருக்கேன். நான் சாகுறேன்டா, என்னோட சமுதாயத்துக்கு என்னோட ஜாதிக்கு நான் சாகுறேன்டா அப்படின்னு சொல்லி செத்துருந்தா வச்சுங்க வரலாறு பேசும். அவருக்கு எந்த வேலைனா இன்னொரு வேலை தவிர கோயில்ல போடாம சும்மா காசு கொட்டு பிஜேபி ரூல பேக் பண்ணு, பிஜேபி எங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்காது, நீங்க சங்கராச்சாரிய எதிர்த்து பேசுறீங்க, இந்த மாதிரி காரணத்துக்காக எல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னா என் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய். ஆனா உண்மையே பார்த்தோன்னா இந்தியாவிலே பார்த்தோன்னா பிஜேபி எதிராக பார்த்தோன்னா பல பேர் பண்ணியிருக்காங்க போராட்டம். இந்த ஆட்சி வந்து கேடான ஆட்சி, இது வந்து மக்களுக்கு தீங்கான ஆட்சின்னு சொல்லி பல பேர் பல வகையில் போராட்டம் பண்ணிட்டாங்க. ஃபார்மர்ஸ் முதற்கொண்டு பண்ணிட்டாங்க. ஆனா பார்த்தவங்க எங்கடா வீதியை வரும்னு பார்த்துருந்தா அது வந்துட்டாங்க. ஆனா வாங்க பரவாயில்ல, இப்பதான் நீ வந்து போராட்ட பேர்ல வரீங்க, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நீங்களாம் யாரு, என்ன மாதிரி தோட்டத்தை நீங்க வந்து இருக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்கன்றத ஊர் உலகம் பாக்குது. ஸோ ஈஸியா நீங்க வந்து இதாயிடுங்க. ஆனா இப்ப அவங்க வந்து இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல, இதை வந்து அவங்க ஒரு பெரிய மைனஸா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பன சமுதாயம் என்ன சொல்றாங்கன்னா, 2012 வரையும் அந்த ஆக்ட்ல இந்த ஆக்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டானா, தவறான ஒரு நடவடிக்கையோ இல்ல கம்ப்ளைண்டோ கொடுத்துட்டாங்கன்னா அவன் மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா அந்த ஆக்சுவலி இருந்துச்சு, ஒரு ஃபைன் போடுறதோ இல்ல பனிஷ் பண்றதோ. இப்போ அந்த ஆக்ட்ல இருந்து அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நீக்கி இருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த ஒரு கோபம். அது வந்து அதான் இது வந்து இப்படியும் பார்க்கலாம். எப்படின்னா ஆதாரம் இருக்கா, நான் பண்ணதுக்கு இப்போ வந்து அந்த 3% பீப்புள் நான் பண்ணன்றாங்களே, அதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, அப்படி அந்த ஆதாரம் அவனால காட்ட முடியலன்னா இவன் தப்பா போலியான விஷயம் பண்ணிட்டான், இவன் வேணுன்ட்டே பண்றான், ஏமாத்துறான், ஆனா உண்மை பாதிக்கப்பட்டிருப்பான், பாதிக்கப்பட்டதான் வந்து நிற்பான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேஸ் போனது. இப்போ வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆரம்பிச்சு பெண்களுக்கு வந்து போக்சோ சட்டம் ஏன் வந்து இப்போ வந்து கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு வந்து நிறைய வந்து தீங்கு நடக்குது. அது வந்து பார்த்தோன்னா அது அவங்களுக்கு பெண்களை வந்து பாதுகாக்கணும், அதுக்காக அந்த சட்டம் வந்து அது வந்து கொண்டு வராங்க. இதனால பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, இந்த சட்டம் தூக்கிடுங்க, இது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா மிஸ்யூஸ் பண்ற பெண்கள் பார்த்தோன்னா மேபி அப்படி அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் பார்த்தோன்னா அது 1 தான் வந்து இருக்கலாம். ஆனா இந்த சட்டம் இல்லைன்னா இதனால அதிக பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு முதல்ல பேசுனா அது பேச மாட்டாங்க. மிஸ்யூஸ் பண்றாங்க பாருங்க, எவனோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டா அது பெரும் அவமானம், பெரும் ஒரு விஷயம். அதனால நீ அந்த சட்டம் தூக்கிடுங்க ஒட்டுமொத்தமா அப்படின்றதான் முதல்ல வந்து பேசணும். அந்த சைடு தான் இவனும் பேசிக்கிறாங்க. பார்த்தோன்னா இது எல்லா சட்டத்தையும் நம்ம வந்து அது வந்து பார்க்கலாம். அப்ப அவங்க சொல்ற மாரி யாரே ஒருத்தவன் ஒரு சில பேர் அந்த மாரி பண்ணலாம், மேபி பண்ண சான்ஸ் இருந்தால் கூட பண்ணலாம். ஆனா அது பெரும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை விட பெரும் பிரச்சனைனா சாதி ரீதியா நீ ஒருத்தனை வந்து ஏற்றத்தோட பாக்குறது, அவனை வந்து ஒடுக்குறது, அடக்கிறது, அவனை வந்து அந்த காலேஜ் விட்டு வெளியே போற அளவுக்கு பண்றது, இல்லைன்னா அவன் வந்து மருந்து குடிச்சு சாகுற அளவுக்கு அவன் மன உளைச்சல் பண்றான்னா அப்போ உனக்குள்ள எவ்வளவு சாதி வெறி இருக்குது. அதை தூக்கி போட்டு வெளியே வாடான்னா அதை மாட்டான்னு சொல்றான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பாட்டினா இந்த சட்டமே வேணாம், நாங்கெல்லாம் யோகியம் அப்படின்னு சொல்லி மாறுங்கடா, அடுத்த ஒரு ஜென்மலாம் கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே மனுஷனா மாறுதுன்னா மாறுங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்த மக்களும் உங்களை கழட்டி அடிக்கிறதுக்கு பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. மாற வேண்டியது நாங்க இல்லை, நீங்க தான். அது மட்டும் இல்ல தோழர், பெண்களுக்கு பார்த்தோன்னா இந்த சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டாந்து தெரியுமா, சொத்தில் சம பங்கு அவங்களுக்கும் போகணும்னு சொல்லி அந்த சட்டம் கொண்டு வரும்போதும் ஓபிசி பிசிக்கு பார்த்தோன்னா எம்பிசிக்கெல்லாம் பார்த்தோன்னா கோட்டா ரிசர்வேஷன் கொண்டு வரும்போதும் பார்த்தோன்னா இதெல்லாம் அவங்களுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல களத்தில் நின்னவன், முதல்ல கேஸ் போடுது யாரு, வரலாற்று சிறப்புமிக்க ஆட்கள் நீங்க. ஆமா தோழர். ஆனா இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு சீரியஸான விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் இன்னும் போய் சேரவே இல்லை. நான் இங்க இருக்க எல்லாருமே வந்து விஜய் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாம இருக்கு. இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தொலைவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.